வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவுடன் நேரடி விவாதத்தில் ஈடுபட தயார், அனுரகுமார திசுநாயக்க அறிவிப்பு. இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் மாகாண சபை முறைமைக்கு எதிராக 5 போர்க்கொடி தூக்கிய ஜேவிபியினருக்கு வடக்கு சென்று வாக்கு கேட்பதற்குரிய உரிமை கிடையாது, ரஞ்சித் மேத்ம பண்டார சுட்டிக்காட்டு. தேர்தலுக்கு முன் குழப்பத்தை ஏற்படுத்த சதி, போலீஸ் ராணுவத்தை எச்சரித்த அனுரகுமார. கட்சிக்காரர்களை ஏறிவதற்கு கல்லை எடுக்க வேண்டாம் என்று கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொள்வார் என கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். இதேபோன்று தேசிய ரீதியிலும் அதிகூடிய வாக்குகளை பெற்று ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக மன்னாரில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் நகரத்தை பொறுத்தமட்டில் வியாபாரிகளுக்கும் மக்களும் கல்வியலாளர்களும் மிகவும் தெளிவாகவே இருக்கின்றனர். தற்போதைய நிலையிலிருந்து சற்று இந்த நாடு முன்னேறி பொருளாதாரம் மேம்பட வேண்டுமாக இருந்தால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக வருவார் என மக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். மக்கள் உண்மையில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்றனர். மக்களின் அமோக வரவேற்பு எங்களுக்கு கிடைக்கிறது. ரணில் விக்ரமசிங்க வன்னி தேர்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொள்வார். அதேபோன்று தேசிய ரீதியிலும் அதிகூடிய வாக்குகளை பெற்று ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார். எதிர்வரும் 22ஆம் திகதி தேர்தல் வெற்றி அறிவிப்பின் போது அதிகூடிய வாக்குகளுடன் மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கப்படுவார் என்பது மக்கள் எமக்கு வழங்கும் ஆதரவு மூலம் உறுதியாகியுள்ளது. இந்த நாடும் மேலும் அபிவிருத்தி அடைய ரணில் விக்ரமசிங்கவின் சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகேவை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பித்துள்ளது. குறித்த உத்தரவானது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் முன்னிலையாகாததால் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கொள்ளுப்பட்டியில் கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது சட்டத்தரணி மேஜர் அஜித் பிரசன்னவை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கொள்ளுப்பட்டி காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கின் சந்தேக நபர்களில் ஒருவரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவர பெரும தற்போது மரணமடைந்துள்ளதாக சந்தேகம் தரப்பினர் சார்பில் நேற்று விசாரணைக்கு வந்திருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி அஜித் பத்திரன நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதற்கமைய தீர்வை பதிவு செய்வதற்காக நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சந்தேக நபரோ அவரது உத்தரவாதமோ நீதிமன்றில் முன்னிலையாகாமை தொடர்பில் அவதானம் செலுத்திய நீதிமன்றம் ஹேஷா விதானகமிகை தொடர்பில் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க முன்வைக்கும் பொருளாதார கேள்விகள் தொடர்பில் நேரடி விவாதம் ஒன்றை ஏற்பாடு செய்து ரணிலுடன் பொருத்தமான இடத்தில் கலந்துரையாட தயார் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசுநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை மாத்தறையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டே கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், இலக்கு என்றால் என்னவென்று ரணில் சவால் விடுத்துள்ளார். வெளிமனை மேடையிலும் மற்றும் அம்பலாந்தோட்டை மேடையிலும் அவர் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் எங்கே ஒரு இடத்தில் கேள்வி எழுப்புகின்றார், நான் எங்கோ ஒரு மேடையிலிருந்து பதில் அளிக்கின்றேன். ஆகவே இவ்வாறு இல்லாமல் நேரடி விவாதம் ஒன்றை ஏற்பாடு செய்தால் கலந்துரையாட நான் தயார் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மேடையில் பொருத்தமற்றவற்றை பேசும் சஜித் பிரேமதாச தொடர்பில் பேசி பயனில்லை என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லாட்சி அரசாங்க கால பகுதியில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 50 ரூபாயினை பெற்றுக் கொடுக்க முடியாதவர் பெருந்தோட்ட தொழிலாளர்களை எப்படி சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவார்கள் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எதிர்க்கட்சி தலைவர் கொத்மலை பகுதியில் வைத்து தோட்ட தொழிலாளர்களுக்கு 2500 ரூபாய் சம்பளத்தை பெற்றுத் தருவதாக எதற்கு கூறினார்?
எதிர்க்கட்சி தலைவரை வழிநடத்தும் முறை தவறாக காணப்படுகிறது. அதற்கு அவரை குற்றம் சொல்லி தவறில்லை என அருகாமையில் இருக்கின்ற மலையக தலைமைகள் முறையாக இல்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசாங்கத்தோடு இருந்தமையால் தான் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1350 ரூபாய் பெற்றுக் கொடுக்க முடிந்தது. அன்று நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கவில்லை. ஆனால் அரசாங்கத்தோடு இருந்தவர்களுக்கு 50 ரூபாயினை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. நாட்டின் தலைமைத்துவத்தை தவிர மலையகத்தின் தலைமைத்துவம் தான் முக்கியம். இதுவரையில் எந்த இடத்திலும் மலையகத்தையும் மலையக மக்களையும் தலைகுனிய செய்ததில்லை. எனக்கு இன்று வயது 29. உலகத்தில் உள்ள 90 இளம் தலைவர்களில் நானும் ஒருவன். 1700 ரூபாய் சம்பளம் பெறுவதற்கு கூறி இன்று 1350 ரூபாய் பெற்றுக் கொடுத்துள்ளதாக விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். ஆரம்பத்தில் 1350 ரூபாய் அடிப்படை சம்பளம் என முன்கூட்டியே நாங்கள் அறிவித்திருந்தோம். எந்த இடத்திலும் அடிப்படை சம்பளம் 1700 ரூபாய் என அறிவிக்கவில்லை. ஆனால் ஊக்குவிப்பு கொடுப்பனவு 350 ரூபாவை கட்டாயம் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். சம்பள பிரச்சினையை பொறுத்தவரையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எப்போதுமே மக்களுக்கு தீர்வினை பெற்று தந்துள்ளது. தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்த சம்பளத்தை விமர்சிப்பவர்களுக்கு ஒன்றை நான் கூறுகிறேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெற்றுக் கொடுத்த சம்பளத்தை விமர்சனம் செய்பவர்கள் முடிந்தால் அந்த சம்பளத்தை வாங்குவதற்கு மறுப்பு தெரிவியுங்கள். சிலருக்கு ஜனாதிபதி வழங்கிய அசுசும காணி உறுதிப்பத்திரம், கேஸ், எரிபொருள், மின்சாரம், குடிநீர், சம்பளம் அனைத்தும் வேண்டும். ஆனால் ஜனாதிபதி ரணில் வேண்டாம் என சிலர் கூறுவது வேடிக்கையாக உள்ளது. ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தில் 1 லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பினை பெற்றுத் தருவதாக அறிவித்துள்ளார். மலையகத்தில் அடுத்த தலைமுறையை கொண்டு போகும் இளைஞன், நான் ஒரு தோட்டத்தில் 100 குடும்பம் இருந்தால் அவர்களுக்கான காணியினை முதலில் ஒதுக்கப்பட வேண்டும். மாற்றம் வேண்டுமானால் தங்களது குழந்தைகள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். மலையக மக்கள் மத்தியில் இன்று தவறான கருத்துக்களை கொண்டு சென்று மக்களை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர். மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் இந்த 1 வருடத்தில் மாத்திரமே அதிகமாக உயர்ந்துள்ளது என குறிப்பிட்டார். இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் மாகாண சபை முறைமைக்கு எதிராக அன்று போர்க்கொடி தூக்கிய ஜேவிபியினருக்கு வடக்குக்கு சென்று வாக்கு கேட்பதற்கு உரிமை கிடையாது. ஆனால் எமக்கு அதற்குரிய உரிமை உள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதமபண்டார தெரிவித்துள்ளார். ஏனெனில் அனைத்து இன மக்களையும் அரவணைத்துக் கொண்டு பயணிக்கும் கட்சிதான் எமது கட்சியாகும் என அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 13வது திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட போது அதற்கு எதிராக மக்களை கொன்ற கட்சிதான் ஜேவிபி. மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டவர்களையும் ஜேவிபி கொன்றது. இந்திய மருந்துகளை கொண்டு வந்த அதிகாரிகளையும் இந்த கட்சி கொலை செய்தது. இந்திய பொருட்களை புறக்கணிக்குமாறு அழைப்பு விடுத்தது. எனவே இந்த கட்சியினருக்கு வடக்கு சென்று வாக்கு கேட்கும் உரிமை கிடைக்காது. வடக்கு மக்கள் எதிர்பார்க்கும் அதிகார பகிர்வு மற்றும் அபிவிருத்திகளை செய்யக்கூடிய தலைவர் சஜித் பிரேமதாஸ் தான் என்பதை அந்த பகுதி மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். வடக்கில் உள்ள தமிழ் தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனை அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளனர். அதேபோல் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கும் சஜித்துக்கும் பேராதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளனர். குறித்த பகுதிகளுக்கு சென்ற போது சஜித்துக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்று தெரிந்தவுடன் தேர்தலின் போது குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது என்று காவல்துறையை எச்சரித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க. பல்லாயிரக்கணக்கான மக்களின் பங்கு பற்றுதலுடன் அம்பலாந்தோட்டையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் அவர் பேசிய போது, கடந்த காலங்களில் தேர்தல் நடக்கும்போது இந்த நாட்டை ஆண்ட ஆளும் கும்பல் எப்போதும் தேர்தல் நடத்தப்படும் என்று கவலையில் இருந்தது. ஆனால் இம்முறை இந்த நாட்டு மக்கள் தேர்தலுக்காக காத்திருக்கின்றனர். 21 அல்ல, நாளை தேர்தல் வந்தாலும் வெற்றி பெறுவோம். இந்த நாட்டு மக்கள் இந்த தேர்தலுக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றனர். நமது நாட்டின் அரசியல் அதிகாரம் ஒரு சில ஊழல் அரசியல் கும்பல்களின் கைகளில் குவிந்திருந்தது. அந்த ஆட்கள் எப்போதும் இந்த ஆட்களுக்காக அரசியல் செய்தார்கள். தலைமுறையாக அதிகாரம் பாய்வது போல அரசியலை போலவே நாட்டின் வளங்களும் சில குடும்பங்களின் கைகளில் குவிந்தன. நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் சொத்துக்கள் அவர்களின் கைகளில் அடைக்கப்பட்டன. இந்த ஊழல் குடும்ப ஆட்சியால் இந்த நாட்டின் சாமானிய மக்களின் கைகளுக்கு அதிகாரத்தை கொண்டு வரும் இந்த வாய்ப்பை தவறவிட மாட்டோம். இப்போது எங்கள் எதிர்க்கட்சிகள் மிகவும் வருத்தத்தில் உள்ளன. அந்த ஆட்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த நபர்கள் மிகவும் வெறித்தனமாக இருக்கிறார்கள். எனவே அடுத்த சில நாட்களுக்குள் அவர்களிடமிருந்து பறிபோகும் சக்தியை பாதுகாக்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் என்று யோசித்து விவாதிக்கிறார்கள்.
தற்போது எங்களின் அரசியல் தாக்குதலை மக்கள் தங்கள் கைகளில் எடுத்துள்ளனர். மஹிந்தவும் கோட்டபாயவும் அதிகாரத்தை பெறுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை பயன்படுத்தினர். தமிழர்கள், சிங்களவர்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருவரையொருவர் எதிர்த்து போட்டியிடுவது தமது அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் பெரும்பாலும் இனவாத கோஷங்களை பயன்படுத்தினர். இப்போது இந்த நாட்டு மக்கள் இனவாதத்துக்கு எதிராக தேசிய ஒருமைப்பாட்டின் கொடியை ஏந்தியுள்ளனர். இப்போது பிரச்சினையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். வெற்றி பெறும் தேர்தலில் யார் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள்? அமைதியான தேர்தலை நாங்கள் விரும்புகிறோம். தோல்வியுற்றவர்கள் பிரச்சனைகளை விரும்புகிறார்கள். அவர்கள் மோதல்களை விரும்புகிறார்கள். அவர்கள் சமூகத்தை சீர்குலைக்க விரும்புகிறார்கள். வெற்றி பெற போகும் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். ஆனால் அந்த நபர்கள் இதை மீண்டும் மீண்டும் கூறும்போது இந்த பின்னணியில் ஏதோ சதி இருப்பதாக சந்தேகிக்கிறோம். என்ன நடந்தாலும் ஒரு கல்லை கூட எடுக்க வேண்டாம் என்று எங்கள் உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்டு மக்களின் விருப்பத்திற்கேற்ப ஆட்சியை மாற்றுவதற்கு தற்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என காவல்துறை அதிகாரியிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இது நாட்டின் ஜனநாயகம். எமது நாட்டின் போலீஸ், இராணுவம், விசேட அதிரடிப்படைகள் அனைத்தும் எமது நாட்டின் அரசியலை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளன. ஜனநாயகத்தை பாதுகாக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எனவே தோல்வியடைந்த தரப்பினரால் சதி செய்ய ஏதேனும் தயார்படுத்தப்பட்டால் அதை ஒரு அரசியல் இயக்கமாக தடுக்க பாடுபடுவோம். அடுத்த தேசிய மக்கள் படை அரசு வந்தால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்கிறார்கள். மிஸ்டர் ரணில், பொருளாதாரம் மேலும் எங்கே வீழ்ச்சி அடையும்? நீங்கள் எப்படியான நாட்டை உருவாக்கியுள்ளீர்கள்? உலக கடனை கட்டாத நாடு, உலகம் கடன் கொடுக்காத நாடு, மருத்துவமனைகளில் மருந்து இல்லாத நாடு, இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காத நாடு, வேலை தேடி நாட்டை விட்டு வெளியேறிய நாடு, விவசாயத்தில் சரியான வருமானம் கிடைக்காத விவசாயிகள் வாழும் நாடு, மீன்பிடி படகுகள் கடலுக்கு செல்ல முடியாமல் மணலில் குவிந்து கிடக்கும் நாடு. மிஸ்டர் ரணில், இது வேறு எங்கு விழப்போகிறது? உங்கள் கதை முடிந்துவிட்டது. இந்த வீழ்ந்த நாட்டை மீட்க தேசிய மக்கள் படை ஆட்சிக்கு வருகிறது. 76 ஆண்டுகளாக இந்த நாட்டை சீரழித்து விட்டீர்கள். இப்போது எங்களிடம் 12.5 பில்லியன் சர்வதேச இறையாண்மை கடன் உள்ளது. இந்த 12.5 பில்லியன் டாலர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் பெறப்பட்ட கடன்கள். இப்படித்தான் நாடு வீழ்ந்தது. இனி எங்களிடம் விட்டுவிடுங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார்.